ஓகே. இப்ப ஷகிலா மேம் பத்தி நெறைய விமர்சனங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நெறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு ஒரு 10 வருஷம் மேல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி உங்களோட பார்வையில? பர்சனல் லைஃப்ன்னா எல்லாருமே அம்மாவ கெட்டவங்களா தான் பார்க்குறாங்க. ம். இப்ப வரைக்குமே அது இருக்கு. ஷக்கீலான்னா செக்ஸ் படத்துல நடிச்சாங்க. மலையாள படம் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணாங்க. அப்படின்னு இப்ப வரைக்குமே அவங்களுக்கு கெட்ட பார்வை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க கூட நான் 15 இயர்ஸா டிராவல் பண்ணியிருக்கேன். அம்மாவுடைய மனச பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க ஃபேமிலியில நடந்த விஷயங்கள், நெறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில தப்பா தான் பேசியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்க ஃபேமிலிலாம் அவன் அக்காலாம் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்கலாம் பேசுறது கிடையாது அம்மாகிட்ட. இப்போ அவங்களுடைய மனசு என்னன்னா, அவங்களும் ஒரு தாய் தான் இல்லையா? இப்போ எங்கள ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதுக்கு. சூப்பர். இப்போ வரைக்குமே இருக்கோம். நாங்க அவ்ளோ பொண்ணுங்க இருக்கோம். ஆனா எங்கள அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன் அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசுறீங்க ஃபர்ஸ்ட்டு? இப்போ வரைக்கும் அம்மாக்கு லைஃப்பும் செட் ஆவல. கல்யாணம் இதெல்லாம் என்னன்னா ஷக்கீலா அந்த ஒரு பேரு. அதனால எல்லாருமே லவ் பண்றாங்க. லவ் பண்ணிட்டு, இல்ல எங்க வீட்ல ஒத்துக்கல. இந்த மாரி ஷக்கீலா வேணாம் அப்படின்றாங்க. அந்த ஒரு பேர தான் பார்க்குறாங்களாடி அவங்க மனச யாரும் பார்த்தது இல்ல. அதனால யாரையும் தெரியாம என்ன அப்படி பெருசா நடிச்சுட்டாங்க? நியூடா நடிச்சாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்ப எந்த ஹீரோயினி நடிக்கல? சொல்லுங்க. அம்மாவாவது ஃபுல்லா இதுவரைக்கும் இன்ஸ்கர்ட் போட்டு இதுவரைக்கும் தான் நடிச்சிருக்காங்க. இதுலருந்து இந்த இதெல்லாம் காமிச்சுக்கலாம் நடிக்கலையே. இப்ப எல்லா ஹீரோயினுமே வந்து ஒரு சாங்காவது அப்படி பண்ணிடுறாங்க. அம்மா அப்படி கூட நடிக்கவே இல்லையே. இப்போ ஆக்டிங் இப்போ என்ன வந்து நடிக்க சொல்றீங்க. ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுன்றீங்க. அதுக்கேத்த மாரி நான் அம்மா மாரி தான் நடிக்க முடியும். இப்ப என்ன வந்து ரொமான்ஸ் சீன் பண்ணா நான் அதுக்கேத்த மாரி தான் நடிக்க முடியும். இது அப்படிதாங்க நடிச்சாங்க. அதுல ஒண்ணும் தப்பா ஒண்ணும் நடிக்கலையே. அவங்களுக்கான ஒரு கேரக்டர் குடுத்தாங்க. அத நடிச்சாங்க. அது ஹிட் ஆச்சு. சூப்பர் ஸ்டாரா தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்க சூப்பர் ஸ்டார் தான்.